As we come together today, let us take a moment to center ourselves in prayer and reflection. In the hustle and bustle of our daily lives, it's important to pause, connect with our spiritual sleeves, and express gratitude. We are about to listen to a beautiful prayer song which will help us to do that. This song is not only a melody but heartfelt message inviting peace, unity, and divinity blessings into our hearts. I encourage you to close your eyes, let the music fill your soul, and allow yourselves to be touched by its serenity. So, without further ado, please join me in welcoming our teachers as they perform this soulful prayer song. May it lead us to the way of heaven. I request everyone to stand up for the prayer song. நள்ளிரவில் படிவேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவில் பனிவேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் இயேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானமெங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானமெங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். பெத்தலையில் பிறந்தாரே, உன்னனையில் பிறந்தாரே. பெத்தலையில் பிறந்தாரே, முன்னரையில் பிறந்தாரே. வான்தூதர் பாட சேனைகள் கூட மகிபன் இயேசு பிறந்தார். வான்தூதர் பாட சேனைகள் கூட மகிபன் இயேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானமெங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானமெங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். கன்னிமரி பாலனாய் விந்தையாய் வந்தவரே, கன்னிமரி பாலனாய் விந்தையாய் வந்தவரே. கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம். கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானமெங்கும் பெருகிடவே
பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய் ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய் பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலன் இயேசு பிறந்தார். பாவங்கள் போக பாவியை மீட்க பாலன் இயேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார். மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிவன் இயேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார். Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. Happy Christmas, Happy Christmas, Happy 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 Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. Happy Christmas. What is Christmas? Christmas stands for C, the celebration of the birth of Christ. H stands for He who is the Savior. R stands for resting in a manger in a bed of hay. I stands for in the light of the Christmas star shining above, showing the way. S stands for shepherds and kings all followed the light to pay tribute to him. T stands for to leave gifts at his feet and acknowledge their king. M stands for Mary's son and the Son of God. A stands for a man too, a mortal, able to die for our sins and so. S stands for save us from ourselves and grant us eternal life and light. On behalf of Kalikavari College of Fine Arts, it is my honor to welcome you all to today's event. We are truly delighted to have each of you here with us as we come together for Christmas Celebration 2024. Your presence means a great deal, and we hope you enjoy what is in store. So sit back and relax and get ready for a memorable experience. Now, to officially begin, I'd like to invite Dr. Bhuvaneshwari ma'am, the HOD of the Department of Bharatanatyam, to deliver the welcome address. முடிவு பர்யந்தம் உங்களோடு இருப்பேன் என்ற கடவுள் இதோ இந்த நிகழ்விலும் நம்மளோடு இருந்து மிக சிறப்பாக இந்நிகழ்வினை நமக்கு நடத்தி தருவார். அனைவருக்கும் காலை வணக்கம். மனங்களில் மகிழ்ச்சி, மாபரன் வந்த உணர்ச்சி, மனங்களில் எழுச்சி, அவர் நம் மனங்களில் தரும் சுழற்சி. மழலை குழந்தையாய் வந்தாலும் எளிமையை தன்னோடு இணைத்து வந்தவர். தாய் தந்தையிடம் இருக்க வேண்டிய தயையை தரணிக்கு உணர்த்தியவர். அறிவு ஞானத்தில் சிறந்திருந்தாலும் அற்புதங்கள் பல புரிந்திருந்தாலும் என்றும் தம்மை தாழ்த்தியவர். மக்கள் நடக்க வேண்டிய வழியை தாமே வாழ்ந்து காட்டியவர். அப்பெருமகனார் திருவிழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்புமிக்க நன்னாளில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் ரெவரண்ட் ஃபாதர் ஆர் செல்வ ஜெயமணி அவர்கள்.
இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நமது தந்தை அவர்கள், செயலர் தந்தை அவர்கள் முதலாக சுப்பிரமணியபுரம் பங்கில் பணியாற்றுகின்ற பொழுது இவர் பீட சிறுவராக அங்கு இருந்து பக்கத்துணையாக மாஸ் நடக்கின்ற போதெல்லாம் சுறுசுறுப்போடு அனைத்து வேலைகளும் செய்து கொடுப்பதாக நமது தந்தை வந்து என்னிடம் சொல்லி சந்தோஷப்பட்டார். அந்த விதத்தில் அவர் மிகுந்த சுறுசுறுப்பாளி. அதே போன்று நமது கலைக்காவிரியில் அழகாக வந்து மியூசிக் கற்றுட்டு அதில் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் கூட பிஷப்பினுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்து பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய நியூயார்க் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க ஆரம்பித்தார். அதில் அவருடைய எளிமையும் பணிவும் நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று இவரது தாயார் அவர்கள் மிகுந்த இறைபக்தி உள்ளவர். அதோடு அல்லாமல் அங்கு சந்தா தொகைகள் வாங்கி தருவதிலும் பல விஷயங்களில் தனக்கு உறுதுணையாக நின்று அந்த பங்கில் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களிலும் அவர் உறுதுணையாக இருந்தவர். அவருடைய மகனாக இவர் அங்கு வந்து தன்னுடைய பணியிலும் மிக சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்விலும் அதாவது யூத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இளைஞர்களுக்கான அந்த பங்கிலும் இருந்து அவர் அனைத்து செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு மிக சிரத்தையோடு ஆரம்ப காலத்திலிருந்தே கடவுள் பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவர் குடும்பமே இசையிலும் கடவுளை போற்றி புகழ்வதிலும் அந்த இறை பக்தியிலும் ஈடுபாடு கொண்டு இறை பணியை செய்வதில் மிகுந்த சந்தோஷத்தோடு முனைப்போடு வந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். இத்தகைய சிறப்புமிக்க இவர் அட்வான்ஸ்டு ரிசர்ச் மாஸ்டர்ஸ் இன் பிப்ளிக்கல் தியாலஜி KU லிவான் என்ற யூனிவர்சிட்டியில் பணியாற்றி வருகின்றார். அவரை இந்த நிகழ்வில் வருக வருக என்று உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வரவேற்போம். அடுத்தது நமக்கு வந்து தந்தை, அதாவது இறைவனை வந்து நாம் தந்தையாக நினைத்தாலும் ஒவ்வொரு முறையும் நமக்கு முன்பாக இன்று இறை தூதராக நின்று நம்மை வழிநடத்தி வரக்கூடியவர் நமது செயலர் தந்தை அவர்கள் இறைப்பற்று மிக்கவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. நமது மாணவர்கள் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர் என்பதும் நாம் அறிந்த ஒன்று. அதே போன்று நமது ஜார்ஜ் அடிகளார் அவர்களுடைய பாதையில் வந்து மிகுந்த இந்த கலைக்காவிரியின் சிறப்புகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பவர். அந்த விதத்தில் தான் இந்த அரங்கத்தை நமது தந்தை வெளிப்புறத்தை ரொம்ப சிறப்பாக அரண்மனை போன்று செய்திருக்கின்ற நேரத்தில் ஒரு ராஜ தர்பாரை போன்று இந்த அரங்கத்தை மிக சிறப்பாக செய்து ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர். இந்த நேரத்தில் இதோ அவரையும் வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சீர்காழி மணியிலிருந்து வந்திருந்தாலும் நாங்கள் அவரை ஜேசுதாஸ் என்று அழைப்போம். ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த விதத்தில் பாடலிலும் சரி நல்ல பணிவிலும் சரி அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லித்தரும் பொழுதும் நாங்கள் அவர்கிட்ட படிச்சிருக்கோம். நம்ம பிரின்ஸிபல் அவர்களை தான் சொல்கிறேன். நம்ம வந்து அவங்கள்ட்ட நாங்கள் படிச்சிருக்கோம். பொறுமையோடு சொல்லி கொடுக்கக்கூடியவர், அமைதியாக அணுகுமுறையை கொண்டவர், எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர். அவ்வளவு சிறப்புமிக்க நமது முதல்வர் அவர்களையும் இந்த நிகழ்வில் வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் நம்ம வந்து சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய இந்த டெக்கரேஷன், இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜை டெக்கரேஷன் பண்ணவங்க, நமக்காக சவுண்ட் அண்ட் லைட் தரக்கூடியவர்கள், வீடியோ எடுக்கிறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்விற்கு வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றோம். பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த மகிழ்வோடு வருக என்று வரவேற்கின்றோம். அதே போன்று சிறப்பு மிக்கவர்கள், நமது அலுவலக பணியாளர்கள், வளாக பணியாளர்கள் அனைவரும் இங்கு வந்து இந்த நிகழ்வில் கூடியிருக்கின்ற நேரத்தில் அவர்களையும் மிகுந்த சந்தோஷத்தோடு வருக என்று வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்வில் மிக சிறப்பானது ஒன்று என்ன என்றால், ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எடுத்தோடனே நாங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் பாடினாலும் கூட, அதாவது மதங்களை கடந்தவர் நமது இயேசுபிரான்.
அவர் வந்து மதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவர் அல்ல, மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர். அவர் வந்து நம்ம விவிலியத்தில் நம்ம படிக்கும்பொழுது பார்த்தோம்னா அவர் நிறைய வந்து மக்களுக்குன்னு தான் செஞ்சுருக்காரு. பெண்கள் முன்னேற்றத்துக்கு செஞ்சுருக்காரு, பாடுபட்டவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட மாபெரும் மதங்களை கடந்த அந்த மாபெரனை இங்கேயும் அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் சந்தோஷத்தோடு பாடி ஆரம்பித்த இந்த நிகழ்வு மிகுந்த மகிழ்வினை தருகிறது. இந்த மகிழ்வோடு இந்த நிகழ்வு முழுவதும் தொடர்ந்து நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your wonderful welcome speech. Now it's time to honor the chief guest. May I now request our director, Father Luis Brito, to adorn Reverend Father R. Selva Jayamani, who is proceeding his Advanced Research Masters in Biblical Theology in Kyiv Leuven University, with a shawl. I also request our principal to give a memoranda. Thank you, dear Father. தந்த வெகுமானம் உலகை படைத்த உன்னதமானவர், உலகை காத்திட தந்த வெகுமானம் உத்தமரே சுனாதர் தம்மை உலகிற்கு, உத்தமரே சுனாதர் தம்மை உலகிற்கு உருவாய் அருளாய் தேவன் அனுப்பினார், உருவாய் அருளாய் தேவன் அனுப்பினார். இயேசு பிறந்த நன்னாளா விண்ணகம் போற்றும் இந்நாளை ஞானியர்கள் இடையர்கள் கொண்டாட, மரியன்னையும் சூசையப்பரும் நிகழ்ந்து பாடி மகிழ்ந்தாட, மகிழ்ந்தாட.
என்னும் மீட்பர் தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார். தீவன தொட்டியில் குழந்தையை கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவர் புகழ்ந்தோர்க்கு அமைதி உண்டாகுக. வாருங்கள் வாருங்கள் நாம் அனைவரும் பெத்லகேமுக்கு சென்றிடுவோம். கூடியே கொண்டடியே தினம் அடிப்படியே மகிழ்ந்திருப்போம். விண்ணவர் கூறிய விந்தை செய்தியை விரைவில் சென்று நாம் கண்டிடுவோம். மீட்பரை நாமும் காண கிடைத்ததால் பாக்கியத்தை வாழ்வில் பெற்றிடுவோம். வந்தார் பேரின்ப நாயகன் வரமாய் வந்தார். தருவார் தம் மனதின் அன்பை தயவாய் தருவார். செய்வார் தந்தை இட்ட பணி சரியாய் செய்வார். வெல்வார் இவ்வுலகின் தீமை வெண் போற்ற வெல்வார். வந்த பேரின்ப நாயகன் வரமாய் வந்தார். விண்ணிற்கும் மண்ணிற்கும் வீரனாய் பிறந்திருக்கும் மன்னனாம் தேவமகன் மணிமுடி தரிப்பதற்கும் விண்ணோர்
Joy to the world, the Lord is come. Oh, come, holy faithful, joyful and triumphant. Oh, come, to Bethlehem. Though I may not understand all the plans you have for me, well, my life is in your hands. Through the eyes of faith, I can clearly see God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. The greatest story ever told is told on Christmas Day. When Christ was born in Bethlehem, a glory spread a long, long way. Angels cried, "Oh, glory be Hosanna." Let us sing, "Let peace be on earth and goodwill be to men." 'Cause today a king was born. Great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in the stable at the back of the inn. Great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in the stable at the back of the inn. The greatest story ever told is told on Christmas Day. Of the two who came to Bethlehem, they came a long, long way. Weary, tired and dusty, worn, and knocked at every gate. There was a baby to be born, a new life to begin. And it's a great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, at the stable at the back of the inn. Great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, at the stable at the back of the inn. All seem to say through away, Christmas is here, bringing good cheer to young and old, meek and the bold. Ding dong, that is the song with joyful ring, all caroling. One seems to hear words of good cheer from everywhere, filling the air. Oh, how they pound, raising the sound, all the hills and telling the gaily they ring while people sing Christmas good cheer. Christmas is here, merry, 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 merry Christmas, merry, 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 merry Christmas, merry, 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 merry Christmas, merry, 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 merry Christmas. Dashing through the snow, the one
horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Can you feel it? The magic is in the air, and the Holy Spirit is alive. And well, now we all know that the Christmas wouldn't be the same without a very special guest. Can someone guess who that guest may be? Yes. Just now I received a call from the North Pole that the Santa is about to arrive to Kalikavari College of Fine Arts. That's right, folks. Santa has been very busy making his list and checking it twice. And guess what? He's finally here to spread some holiday cheer with all of us. Pauses for excitement. Are you ready to meet him? I said, are you ready to meet him? Really? I couldn't hear much sound. Are you ready to meet him? Well, then get ready because he's just around the corner and he's bringing a sleigh full of joy, laughter, and Christmas spirit. With him, I can already hear the jingle bells ringing and his reindeer's hooves clapping. It's almost time. So let's gather our festive energy, raise our voices, and give the warmest welcome to the one and only Santa Claus. Let's count down together from 5, 3, 1. Here comes the Santa Claus. Well, I hope he has some more gifts to bring. He's ready with the chocolates. Maybe the chocolates are not from the bakery yet. Here comes the Santa Claus with lots of surprises and gifts. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, Let's put our hands together. all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells. May I now invite the Santa on stage for his first dance performance. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. I request the Santa to come out to the stage. We wish you a Merry Christmas. We wish
some figgy pudding. Now bring us some figgy pudding. Now bring us some figgy pudding and bring it out here. The tidings we bring to you and your king. We wish you a Merry Christmas and அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய செயலர் தந்தை அவர்களுக்கும் கலைக்காவிரி கல்லூரியின் பேராசிரியர் அலுவலக மற்றும் வளாக பணியாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் பல தடவை இந்த காலேஜுக்கு வந்து பின்னாடி நின்றுருக்கேன். இந்த முக்கியமாக ஸ்பீச்லாம் கொடுக்குறப்ப எல்லாம் என்ன பண்ணுவீங்க நல்லா தெரியும் எனக்கு. பின்னாடி தலையை தொங்க போட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்பீங்க. ஆகவே அந்த நேரம் தான் உங்களுக்கு. இப்போ நான் தர இருந்த மெசேஜை ஏற்கனவே வில்லியம் சார் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் மீண்டுமாய் நான் அதை சொல்ல விரும்பலை. நண்பர்களே, 1999 ஜூன் மாதம் முதல் 2004 வரை இங்கே இருக்கிற நம்முடைய செயலர் தந்தை அவர்கள் பூச வைக்கிறப்ப அவருக்கு முன்னாடி சின்ன பையனாக நடந்து போன என்னை இன்னைக்கு அவரோடு சேர்ந்து உட்காருவதற்கான வாய்ப்பை கொடுத்த இந்த அருமையான குருத்துவத்திற்கும் இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸில் உங்களோடு இணைந்து கொண்டாடுவதற்காக இறைவன் கொடுத்த வாய்ப்பிற்கும் நான் முதலில் நன்றி செலுத்துகிறேன். உங்க எல்லாருக்கும் சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்துமஸ் பற்றி கண்டிப்பாக நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த இயேசு கிறிஸ்து தொழுவத்தில் பிறக்க வேண்டும்? உங்க எல்லாருக்கும் நல்லா பேச தெரியும் எனக்கு தெரியும். ஏன் இயேசு தொழுவத்தில் பிறக்கணும்? மாட்டு தொழுவத்தில் பிறக்கணும். அவர் தன்னைத்தானே அர்ப்பணிச்சார். ஓகே மிஸ், இந்த டீ குடிக்கிற சகோதரிகள்லாம் சொல்லலாம், டீ கப் இறக்கி வச்சுட்டு ஏன் அவர் மாட்டு தொழுவத்தில் பிறக்க வேண்டும்? எளிமை. பரவாயில்ல, வேற சத்தமா சொல்லுங்க. நீங்களாம் பேசாட்டி தமிழ்ல ரெடி ஆயிடுவார். ஆகவே தமிழ் அந்த பதிலை எடுத்துக்கிறேன். அழகானது. வேற தாழ்ச்சியின் வெளிப்பாடு. ஓகே, பசங்கள்கிட்ட இருந்து ஃபாதர் இருக்கார் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் இருந்து. சரி, நான் அந்த செய்தியை நான் விரைவாக முடித்து விடுகிறேன். பொதுவாகவே கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில் மனிதன் உருவாக்கிய பல சட்டங்கள் இருக்கும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் சில இடைவெளிகள் இருக்கு. அந்த இடைவெளிகளை கடவுள் விரும்பவில்லை, ஆனால் மனிதன் உருவாக்கி இருக்கிறான். நீங்கள் எல்லோருமே மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, வலையொலி யூடியூப்லாம் நிறைய பார்க்குற உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப அப்டேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லுகிற செய்தியினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் மனிதன் உருவாக்கி இடைவெளி இருக்கு. ஆனால் இந்த தொழுவம் எப்படி அதை உடைத்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு வாழ்ந்த காலத்தில் எருசலேம் கோயில், அவர் போய் வணங்கின கோயில், அந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அந்த கோயிலுடைய கடைசியில் பிற இனத்து மக்கள் வந்து உட்காரணும். அந்த கோயிலுடைய கடைசியில் தான் உட்காரணும். அவங்க அதை கடந்து அவங்க முன்னாடி வரக்கூடாது. கடவுளை பார்க்க வேணும்னு சொன்னால் அவங்க கடைசியில் இருந்து மட்டும்தான் பார்க்கணும். அவங்க உட்கார இடத்துக்கு முன்னாடி கல் வச்சு அடுக்கி ஒரு சின்ன தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும். அங்கே எழுதியிருப்பாங்க, இதை நீ தாண்டினால் உனக்கு தண்டனை, அது மரண தண்டனைன்னு சொல்லி. அந்த பிற இனத்து மக்களை கடந்து அடுத்த பகுதியில் தான் பெண்கள் உட்காரணும். அந்த பெண்கள் அதை தாண்டி வரக்கூடாது. அந்த பெண்களுக்கு அடுத்து இருந்த பகுதி ஆண்கள். அந்த ஆண்கள் அதை கடந்து வரக்கூடாது. அந்த ஆண்களுக்கு அடுத்திருந்த பகுதி குருக்கள் அமருகிற பகுதி. அந்த குருக்களுக்கு அடுத்திருந்த பகுதி அவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக இருந்த தலைமை குரு. இந்த தலைமை குரு என்ன பண்ணுவார்? வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் அவர் ஆண்டவருடைய அந்த திருப்பேழைக்கு சென்று அவர் கடவுளை அவர் காண முடியும். நல்லா பார்க்கலாம். முதலில் பிற இனத்தார், அதற்கப்புறம் பெண்கள், அதற்கப்புறம் ஆண்கள், அதற்கப்புறம் குருக்கள், அதற்கப்புறம் தலைமை குருன்னு சொல்லி கடவுளுக்கு இடையில் மிகப்பெரிய கட்டமைப்பை சமூகம் உருவாக்கி இருந்துச்சு. அவங்க அங்கங்கே இருந்து தான் கடவுளை பார்க்கணும்னு சொன்ன சமயத்தில் அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தது எல்லோரையும் அவருக்கு அருகில் கொண்டு வந்துச்சு என்பதை விட எல்லோருக்கும் அருகில் இயேசு வந்தார் என்பதுதான் மிக மிக முக்கியமானது.
ஒருவேளை இயேசு அரண்மனையில் பிறந்திருந்தார்னு சொன்னால் அந்த அரண்மனையை சார்ந்தவர்களை மட்டும்தான் இயேசுவை பார்த்திருக்க முடியும். ஒருவேளை அவர் கோயிலில் பிறந்திருந்தார்னு சொன்னால் கோவிலை சார்ந்த குருக்கள் மட்டும்தான் பார்த்திருக்க முடியும். அங்கே எளிய மக்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம காலத்தில் இன்னைக்கு யாரால நம்ம ரொம்ப கீழே நினைக்கிறோமோ அது போன்ற நிலையில் தான் இடையர்கள்லாம் இருந்தாங்க. அந்த டான்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டான்ஸ். நீங்கள் ஒட்டுமொத்த நற்செய்தியை அந்த ஒரு நடனத்திலே கொடுத்துட்டீங்க. முதல் மத்தேயு லூக்கான்ற நற்செய்தியை படிக்கவே வேணாம், இந்த டான்ஸ் 2 தடவை பார்த்தா போதும் நற்செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட வார்த்தையை காமிச்சிங்க பார்த்தீங்களா? மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில் ஒரு நாளும் இடைவெளிகள் கிடையாது. இடைவெளிகளை கடவுள் விரும்புவதில்லை என்பதுதான் அவர் பிறந்தோன்னே அவங்க அம்மா அப்பாவுக்கு பக்கத்தில் தூய்மை இல்லாத இடையர்களும் ஞானிகளும் வந்து அமருகிற வாய்ப்பை கொடுத்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தலையெடுத்து வளருவீங்க. நீங்கள் வளர்கிற பொழுது உங்கள் கையில் அதிகாரம் வருகிற பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை நீங்கள் குறைத்தீங்கன்னு சொன்னால் அதுதான் உண்மையான இந்த கிறிஸ்மஸ் பாலனுக்கு கொடுக்கிற ஒரு பரிசாக இருக்கும். அந்த பரிசை நான் முடிக்கலை. அந்த பரிசை நீங்கள் முதலில் கொடுக்கிற இடமாய் உங்கள் வீடுகள் மாறட்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற பொருளில் உங்கள் உறவு வட்டத்தில் இதுபோல் எல்லோரும் இணைந்திருந்தீங்கன்னு சொன்னால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸினுடைய செய்தியும் வாழ்த்தும் உங்களோடு நிறைவாய் தங்கட்டும். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பணி எல்லாம் சிறந்து விளங்க, புதிய ஆண்டு இன்னும் சந்தோஷமாக இருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, முதல்ல இந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு அறிவிப்பு. நீங்கள்லாம் நினச்சிருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம். உங்களை ஒரு சிலர் ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் மாணவ செல்வம் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். உங்களுக்காக தந்தை அவர்கள் கடைசியில் கிறிஸ்மஸ் பரிசு ஒன்றை எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லா மாணவ செல்வங்களுக்கும் கொடுப்பாங்க. போன வருஷம் கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு இல்லையா? இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு கிறிஸ்மஸ் பரிசு கொடுக்கப்போம். ரொம்ப விலை உயர்ந்த பரிசுலாம் இல்லை, ஒரு பரிசு. ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே பரிசு தானே. ஓகே, ஃபாதர் ஜெயமணியை பற்றி ஒரு வார்த்தை நான் அவசியம் சொல்லணும். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஃபாதர் ஜெயமணி சுப்பிரமணியபுரம் பங்கில் நான் 1999 பங்கு தந்தையாக நான் சேர்ந்தப்போ, பொறுப்பெடுத்தப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 3வது 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிருந்த ஒரு சின்ன தம்பி. பயங்கரமான வாள். ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாப்புல, பறந்துக்கிட்டே தான் இருப்பாப்புல. இவரை பீடத்தில் பூச வைக்கும்போது இவர் கூட வச்சுருந்தா ரொம்ப சிரமந்தான். அப்படிப்பட்ட ஆல்டர் பாய்ஸ்க்காக நாங்கள் ஒரு மீட்டிங் போடுவோம். அந்த மீட்டிங்லேயும் துருதான் இருப்பாப்புல. நான் நினச்சே பார்க்கல, இவர் இன்னைக்கு ஒரு குருவாகி திருச்சி மறை மாவட்டத்தில், அதில் சிறப்பாக சமீபத்தில் லுவேன், பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய லுவேன் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பிஷப் ஃபுல்டன்ஸ்டீன் படித்த யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் தந்தை அவர்கள் படிச்சுட்டு இப்போ லைசன்ஷியேட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அடுத்தது பிஹெச்டி பண்ண போகிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு அருட்தந்தையாக அவர் வந்திருக்கிறது மகிழ்ச்சி. வழக்கமாக கிறிஸ்மஸ் மெசேஜ்லாம் வந்து கொடுக்கும்போது எல்லாம் லெங்க்தியாக இருக்கும், ரொம்ப நீளமாக கொடுப்பாங்க. ஆனால் இவர் பாருங்கள், ரத்தின சுருக்கமாக அருமையான செய்தியை சொல்லிட்டு போயிட்டார். என்ன செய்தின்னா எல்லாருக்குமே மனசில் நிற்கும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைங்க முடிச்சிட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு கடவுள்கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்ற செய்தி மிக அருமையாக சொல்லிட்டாரு. அந்த இடைவெளி இல்லாத கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையில் அவ்வளோ ஒரு நெருக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை மாறணும்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லிட்டார். தேங்க்யூ ஃபாதர் ஜெயமணி. இன்றைக்கி நான் இந்த மேடையில் ஃபாதரோடு சேர்ந்து, அவருடைய முதல்வரோடு சேர்ந்தும், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரோடும், மாணவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அனுபவித்த ஒரு டான்ஸ் வந்து நம்முடைய அந்த இயேசு பிறப்பு பாடலை வடிவமைத்த அந்த டான்ஸ். அதை எழுதினவங்க டாக்டர் புவனேஸ்வரி, அது பாடினவர் டாக்டர் ராஜேஷ் பாபும் டாக்டர் பிரசன்னகுமாரியும். கோரியோகிராஃபி பண்ணதில் டாக்டர் லலிதா வந்து ஒரு முத்திரையை பதிச்சிட்டாங்க.
ஆனால் நம்ம மேடையில் அவங்க பண்ணது வீடியோவில் பார்க்குறத விட ஷூட்டிங்கில் பண்ணதை விட அட்டகாசமாக இருந்துச்சு. அதை இந்த மேடையில் நிகழ்த்திய நம்ம பிள்ளைங்க மாணவ சொல்லுங்க இருக்கீங்களாம்மா? இங்கே தான் இருப்பீங்களா? ஓகே. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் டைமில் எக்ஸாமையும் எழுதிக்கணும், ப்ராக்டிஸும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மத்தியில் நீங்கள் செய்தீங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் சாங் அந்த டாக்டர் லிண்டாவோட தலைமையில் இங்கிலீஷ் சாங் கொடுத்தது அதுவும் பர்ஃபெக்ட். ஃபாதர் ரவி ஜோசப், நம்ம பிள்ளைங்க வசுந்தரா, பெல்சியா, வின்சி அவங்க, அப்புறம் கீபோர்ட் நம்ம அகஸ்டின், நிக்சன், இவங்களோட இசையில் மிக அருமையான ஒரு இங்கிலீஷ் சிங்கிங் நல்லா இருந்தது. வெரி குட். அப்புறம் இங்கிலீஷ் வெஸ்டர்ன் சாங் பண்ணாங்க. இப்போ ஒரு சாங் பண்ண போகிறாங்க. இது ஃபோக்கா கிளாசிக்கல். ஓகே, இது நல்லா தான் இருக்கும் நிச்சயமாக. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு முன்னதாகவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். கிறிஸ்மஸ்னாலே அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்துறது தான். ஆனால் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக மாற்றணும்னு செய்திருக்கிறாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அதே போல் நம்முடைய பணியாளர்கள் எல்லாரும், அரசு ஊழியர்கள், அரசு அல்லாத நிர்வாகத்தினுடைய ஊழியர்கள், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமாக, அவங்க வந்து ஒரு முதல்வராக இருக்கலாம், சமைக்கிறவங்களாக இருக்கலாம், எல்லாருமே கலைக்காவரியை பொறுத்தவரையில் ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம இந்த விழா கொண்டாடுச்சு இல்லையா? நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைங்க தான்றதை கொண்டு வர்றது இந்த விழா தான். அது ஒரு மகிழ்ச்சியான விழா. அதே மாதிரி இந்த விழாவில் மாணவ செல்வம் உங்கள் எல்லாரையும் பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். கிறிஸ்மஸ் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு முறை இந்த விழாவுக்காக சில நன்கொடைகள் சிலர் கொடுத்துருக்குறீங்க. ஏழை பிள்ளைங்களுக்கு உடை வாங்கி கொடுக்க மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, God bless you. Happy Christmas, Happy New Year. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா, அவரே ஆண்டவர் மெசியாவா, நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவரை அறியார் நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். அவரை அறியா நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். வயல்வெளியில் மலர்களும் வாழ்த்தி பாடி மகிழுங்கள். இன்று நமக்கு
பிறந்துள்ளார். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். வானங்கள் மகிழட்டும், வையகம் களி கூறட்டும். கடலும் அதில் வாழ அனைத்துமே களி நடனம் புரியட்டும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா, அவரே ஆண்டவர் மெசியாவா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டுக்கு ஒரு முறை பிறப்பது கிறிஸ்மஸ். அன்றாடம் மனதில் பிறக்க வேண்டும் ஜீசஸ். இதை உணர்ந்தால் என்றுமே கிடைக்கும் விஷஸ். இதில் நடந்தால் நம் வாழ்வு அடையும் சக்சஸ். இதை உணர்த்த மலர்ந்தது இன்றைய கிறிஸ்மஸ் விழா. இந்த உணர்வுடன் நடந்தன இன்றைய நிகழ்ச்சிகளின் உலா. அருள் தந்தை ஜெயமணி தந்தார் அன்பான உரை. அது அழகாக துடைத்தது நம் மனதின் கரை. அதுவே இன்றைய விழாவின் அருளுரை. அதற்காக தெரிவிப்போம் நமது நன்றிகளை அருள் தந்தைக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்று நடந்தது மாணவ கண்மணிகளின் கலை நிகழ்ச்சி. இது தந்தது கிறிஸ்மஸ் விழாவிற்கு புது எழுச்சி. அவர்களுக்கு காட்டுவோம் நன்றி உணர்ச்சி. நம் கரங்கள் எழுப்பட்டும் ஓசை மலர்ச்சி. இனிமையை கூட்டியது கிறிஸ்மஸ் பாட்டு. இயேசு பாலனுக்கு இது இன்றைய தாலாட்டு. பாடிய அனைவருக்கும் பாராட்டு. அதற்கு நம் கரங்கள் மீட்டட்டும் புதுமெட்டு. பல்வேறு நிகழ்வுகள் அரங்கம் வந்தன. பல்வேறு வகையில் பொலிவு தந்தன. கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் சிறப்பை கண்டன. நன்றி நவிழ்தலும் நீள்கின்றன. நன்றிகளை கவிதையாய் வடித்து விட்டேன். நன்மைகளை வார்த்தைகளில் நிறைத்து விட்டேன். செயலரையும் முதல்வரையும் வாழ்த்துகின்றேன். செயல்பட்ட அனைவரையும் போற்றுகின்றேன். நன்றிகளை இயேசு பாதம் படைக்கின்றேன். நன்மைகளை தொடர்ந்திடவே நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து படிக்கின்றேன். இத்துடன் நன்றி அறிதலை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மனிதம் வளர்த்திடவே கனிந்த